Hello students, we are going to see 7th standard social science history part unit 1 sources of medieval India. இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த sources of medieval Indiaவில் 2 types of sources இருக்குது. primary sources and secondary sources இருக்குது. primary sourcesல என்னென்ன இருக்குது அப்படின்னா inscription, monuments, coinsலாம் இருக்குது. நம்ம போன வீடியோ பதிவில் இன்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டோம். அதோடைய கண்டினியூஷனாக நம்ம இப்போ மனுமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மனுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ப்ரைமரி சோர்சஸ். அந்த ப்ரைமரி சோர்ஸில் இருக்கக்கூடியதான் நமக்கு மனுமெண்ட்ஸு. மனுமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ், பேலசஸ், மாஸ்க்ஸ், டம்ப்ஸ், போர்ட்ஸ், மினார்ஸ் அண்டு மினாரேட்ஸ் ஆர் கால்டு பை த கலெக்டிவ் நேம் மனுமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. கோயில்கள் இருக்குது, நினைவு சின்னங்கள். மனுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள். இதில் கோயில்கள் இருக்குது, அரண்மனைகள் இருக்குது, மசூதிகள் இருக்குது, அப்புறம் குவி மாடங்கள் இருக்குது, அப்புறம் போர்ட்ஸ் கோட்டைகள் இருக்குது, அப்புறம் மினார்ஸ் அந்த ஸ்தூபிகள்லாம் இருக்குது, நமக்கு ஸ்தூபிகள் இருக்குது, அப்புறம் மினாரேட்ஸ் அந்த கோபுரங்கள் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் கலெக்டிவாக நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் ஆர் த மனுமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் டெம்பிள், பேலசஸ், மாஸ்க், டம்ப்ஸ், போர்ட்ஸ், மினார்ஸ் அண்டு மினாரேட்ஸ் இதெல்லாம் வந்து மனுமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. The Sultans of Delhi introduced a new type of architecture. The monuments they built had arches, domes and minarets as the main features. இந்த டெல்லி சுல்தான்கள், அதாவது அரப்ஸு, டர்க்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் வந்தாங்க. அந்த ஸ்லேவ் டைனஸ்டிலாம் வந்துச்சு, அதாவது 5 டைனஸ்டி வந்துச்சு. ஸ்லேவ் டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, இப்படி நிறைய டைனஸ்டி வந்துச்சு. அந்த டைனஸ்டியில் இந்த டெல்லி சுல்தான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஒரு புதிய கட்டிடக்கலையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த புதிய கட்டிடக்கலையில் மீடியல் பீரியடில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஆர்ச்சஸ் இருந்துச்சு. இந்த முஸ்லீம் அந்த கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சஸ் வளைவுகள் இருக்கும். அப்புறம் டம்ப்ஸ் அந்த ஒடுங்கிய கோபுரங்கள் மாதிரி இருக்கும். அப்புறம் மினாரேட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஒரு சிறப்பு வாய்ந்தது. த இன்ஸ்கிரிப்ஷன் இன் திஸ் மனுமெண்ட்ஸ் contain rich information which can be used to construct history. அப்போ இந்த மனுமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே, அதாவது அந்த மீடியல் பீரியடில் இருக்கக்கூடிய டம்ப்ஸு, மினாரேட்ஸு, அப்புறம் ஆர்ச்சஸ்ஸு, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மனுமெண்ட்ஸில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு, கல்வெட்டுக்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம இந்து கோயில்களில் நிறைய கல்வெட்டுக்கள் இருக்கும் பாருங்கள், கோயிலை சுற்றி நிறைய கல்வெட்டுக்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த மீடியல் பீரியடில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நமக்கு நம்முடைய ஹிஸ்ட்ரியை, மீடியல் இண்டியன் ஹிஸ்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலே பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தில்வாரா டெம்பிள், அதாவது மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தில்வாரா டெம்பிளுடைய ஒரு ஆர்கிடெக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். த மீடியல் கஜுராஹோ மனுமெண்ட்ஸ் மத்திய பிரதேஷ் அண்ட் டெம்பிள்ஸ் இன் கொனார்க் ஒடிசா, தில்வாரா, மவுண்ட் அபு ராஜஸ்தான் constitute valuable source to understand the religion-centered cultural evolution in North India. நமக்கு நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மீடியல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கஜுராஹோ டெம்பிள்ஸ். இந்த கஜுராஹோ டெம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. கொனார்க் டெம்பிள் எங்கே இருக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒடிசாவில் இருக்குது. தில்வாரா டெம்பிள் அபு மவுண்டெயினில் ராஜஸ்தானில் இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர், இந்த மனுமெண்ட்ஸ் எல்லாமே these are giving us very useful information to construct or evaluate the நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் இந்த ரிலிஜியன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வட இந்தியாவை பற்றிய நிறைய சான்றுகள், சோர்ஸஸே இது நமக்கு கொடுக்குது, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இன் தாஞ்சூர், பிரகதீஸ்வரா, கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தாராசுரம் சிம்பாலிஸ் த மேக்னிஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் த லேட்டர் சோலா பில்ட் இன் தமிழ்நாடு. நார்த் இந்தியாவில் கஜுராஹோ மத்திய பிரதேஷ், கொனார்க் ஒடிசா, தில்வாரா, மவுண்ட் அபு ராஜஸ்தான், இது நார்த் இந்தியாவை பற்றி சொல்லுது. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாஞ்சூரில் பிரகதீஸ்வரா டெம்பிள் இருக்குது. அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் சோலா, சோலாரில் வந்து சங்கம் சோலா, லேட்டர் சோலாலாம் இருக்குது. அந்த லேட்டர் சோலா பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டலா அண்டு விருப்பாக்ஷா டெம்பிள் அட்டு ஹம்பி, இது பார்த்தீங்கன்னா விட்டல சுவாமி டெம்பிள், விருப்பாக்ஷா டெம்பிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹம்பி கர்நாடகாவில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விஜயநகர் ரூலர்ஸ் 15th century, 15ஆம் நூற்றாண்டில் இந்த விட்டலா
அண்டு விருப்பாக்ஷா டெம்பிள்ஸ்லாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பியில் இருக்குது. இந்த டெம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த விஜயநகர் ரூலர்ஸ், விஜயநகர பேரரசர்களை பற்றி இது நமக்கு நிறைய தகவல்களை நமக்கு தருது. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இதுதான் வந்து சார்மினார், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்மினார் இது. ஸோ இப்போ மசூதி, நிறைய இந்த மொனுமெண்ட்ஸில் வந்து நிறைய மசூத்லாம் இருக்குது. அதை குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், அப்புறம் மோத்கி மஸ்ஜித், ஜாமா மஸ்ஜித், ஃபத்தேபூர் சிக்ரி தர்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்ஜித்தில் நிறையா இருக்கக்கூடியது. என்னென்ன இருக்குது? குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத்திகி மஸ்ஜித், ஜாமா மஸ்ஜித், ஃபத்தேபூர் சிக்ரி, இது எல்லாம் இந்த மஸ்ஜித்லாம் எங்கே இருக்குது, மாஸ்க்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சார்மினார் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. சார்மினார் சவுத் இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்குது. ஆர் த இம்பார்ட்டன்ட் மாஸ் பிலாங்கிங் டு த மீடியவல் டைம்ஸ், இதெல்லாம் மீடியவல் பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின இம்பார்ட்டண்டான மாஸ்க் இது. நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ், அது கோட்டைகள். த போர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட் and Delhi fort, as well as the ports of Dawladabad, Aurangabad and Ferozshah Kotla, Delhi. போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்தியா லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது ஆக்ரா கோட்டை, அது செங்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டு, அப்புறம் ராஜஸ்தானில் சித்தூரில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டு, அப்புறம் குவாலியர் ஃபோர்ட்டு, டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட், இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான போர்ட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட். நம்ம தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு ஃபோர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஃபோர்ட் இருக்குது, வேலூர் கோட்டை, அப்புறம் செஞ்சி ஃபோர்ட் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபோர்ட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டு ஆக்ரா ஃபோர்ட்டு, சித்தூர் ஃபோர்ட்டு, குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் இருக்குது. அதே போல் அவுரங்காபாத், அதாவது தௌலதாபாத் தான் இன்னொரு பேர் அவுரங்காபாத்னு சொல்லுவாங்க, இப்போ அவுரங்காபாத்னு சொல்கிறாங்க. தௌலதாபாத், ஃபெரோஷா கோட்லா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பேலசஸ், அதாவது அரண்மனைகள். பேலசஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது, ஜெய்சால்மரில் இருக்குது, ஜோத்பூரில் இருக்குது. சிக்னிஃபை த கிரேட்னஸ் ஆஃப் ராஜ்புத் டைனஸ்டி தட் வைல்டட் எனாமஸ் பவர் ஃப்ரம் தீஸ் பிளேசஸ். அப்போ ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூரில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், நம்ம ராஜ்புத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜபுத்திரர்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை நமக்கு தருது. இப்போ எப்படி கோட்டைகள், அந்த மசூதிகள் இருந்தது பார்த்தோம், அதுக்கப்புறம் கோட்டைகள் ஃபோர்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தோம். அதே போல் அரண்மனைகள்லாம், அந்த அரண்மனைகள் வந்து ராஜபுத்திரர்களை பற்றி சொல்லுது. அப்புறம் குதுப் மினார் அண்டு அலைதர் வாசா, த டம்ஸ் ஆஃப் இல்துமிஷ், பால்பன் அண்ட் ஆல் த முகல் ரூலர்ஸ் ஆர் த அதர் ப்ராமினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெகனைஸ்டு as a valuable sources of information. குதுப் மினார் நமக்கு தெரியும், டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை கோபுரமாக நிற்கும் மினார், உயர்ந்த கோபுரம், ஒற்றையாக இருக்கும், ஒரே ஒரு மரம் மாதிரி இருக்கும் உயரமாக, அதுதான் குதுப் மினார். அப்புறம் அலைதர் வாசா, இதெல்லாம் டெல்லியில் இருக்குது. அப்புறம் இந்த டம்ஸ் ஆஃப் இல்துமிஷ், இல்துமிஷுடைய ஒரு குவி மாடம், அப்புறம் பால்பனுடைய கட்டிடங்கள், அப்புறம் பிற்காலத்தில் முகல்ஸ், நம்ம பாபர், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான்னு வந்த அவங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான சோர்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியல் பீரியடை பற்றி நமக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிட்டிஸ் இன் ரைன் சச்சஸ் ஃபெரோஷாபாத் அண்ட் துக்லகாபாத் இன் நார்த் இந்தியா அண்டு ஹம்பி இன் சவுத் இந்தியா ரிமைன்ஸ் ரிச் ரெப்போஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மீடியல் இந்தியா. இந்த சிட்டிஸில் நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷாபாத், துக்லகாபாத், இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. சவுத் இந்தியாவில் ஹம்பி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி, இதெல்லாம் வந்து சிதைவுன்ற அழிந்து போன நகரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டி ஃபெரோஷாபாத் அண்டு துக்லகாபாத், சவுத் இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி, இதெல்லாம் வந்து அழிந்து போன அந்த சிட்டியாக கருதப்படுது. இன்னும் அதோடைய நினைவெல்லாம் அங்கே காணப்படுது. ஸோ இதெல்லாம் மனுமெண்ட்ஸ். இந்த மனுமெண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா டெம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம், மாஸ்க்ஸ் பார்த்துருக்குறோம், அப்புறம் ஃபோர்ட்ஸ் பார்த்துருக்குறோம், அப்புறம் பேலசஸ் பார்த்துருக்குறோம், அப்புறம் இந்த டம்ப்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் மனுமெண்ட்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி சோர்ஸ் என்ன அப்படின்னா காயின்ஸு. இப்போ ப்ரைமரி சோர்ஸில் இன்ஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம், இந்த வீடியோவில் பிகினிங்கில் வந்து மனுமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து காயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ப்ரைமரி சோர்ஸை பார்க்க போகிறோம். த பிக்சர் அண்ட் த லெஜண்ட் அண்ட் த காயின் கன்வே த நேம்ஸ் ஆஃப் கிங்ஸ் வித் தேர் டைட்டில்ஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ், ஈவெண்ட்ஸ், places, dates,
டைனஸ்டிஸ் அண்ட் லோகோஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது வெறுமனே நம்ம ட்ரேடிங் பர்பஸுக்கு மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணலை. அதாவது ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பர்பஸ் மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறது வெறும் நாணயமாக மட்டும் பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸு, அதில் இருக்கக்கூடிய பெயர், நேமு, டைட்டிலு, அதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய பிளேஸு, அதில் இருக்கக்கூடிய டேட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த வம்சம் டைனஸ்டி, அப்புறம் லோகோஸ், படங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லுது. அதாவது அதெல்லாம் மெட்டலாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன், அதில் முக்கியமாக வந்து எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி சொல்லுது. அந்த மீடியல் பீரியடில் எக்கனாமிக் கண்டிஷன். அப்போ ஒரு கோல்டு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவருடைய எக்கனாமிக் நல்ல வெல்த்தியாக இருந்ததுக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சில்வர் காயின்னா ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். காப்பர் காயின் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேப்பர் கரன்சி யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த காயின், மெட்டல் காயினை வச்சே தெரிஞ்சிக்கலாம் அந்த பீரியடில் எப்படி எக்கனாமிக் கண்டிஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தட் காயின் ஸ்பீக்ஸ் அபவுட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தோஸ் பீரியட் லைக் மீடியல் பீரியட். இதில் மென்ஷன் ஆஃப் கிங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் லைக் மிலிட்ரி கான்க்யூஸ்ட், territorial expansion, trade links and religious faith can also be found in the coins. இதில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னருடைய சாதனைகள் இருக்கும். அதாவது இராணுவ சாதனைகள், இராணுவ படையெடுப்புகளாக இருக்கும். அவருடைய எல்லை விரிவாக்கம், டெரிட்டரியல் எக்ஸ்பென்ஷன், எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டை போர் தொடுத்து கைப்பற்றி தான் நாட்டோட இணைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் ட்ரேட் லிங்க், எந்தெந்த நாட்டு கூட எந்தெந்த கண்ட்ரி கூட வந்து ட்ரேட் அந்த வியாபார வர்த்தகம்லாம் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய சமய நம்பிக்கை என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம அதை வெறும் நாணயமாக பார்க்காம அது ஒரு வரலாற்று சின்னம், அன்றைய காலத்தினுடைய வரலாற்றை அப்படியே படம் பிடிச்சு நமக்கு காட்டக்கூடிய ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக இருக்கக்கூடியது இந்த காயின்ஸ் அப்படிங்கக்கூடிய பிரைமரி சோர்சஸ். அதில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய காயின்ஸ் பாருங்கள். இந்த காயின் பார்த்தீங்கன்னா லட்சுமி காயின் ஆஃப் கோரி, முகமது கோரி பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ண லட்சுமி காயினு. அப்புறம் காயின்ஸ் ஆஃப் கில்ஜி வம்சத்து கால மன்னர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த காயின்ஸு. முகமது கோரி had stamped the figure of goddess Lakshmi on his gold coins and had his name inscribed on it. This coin tells us that this early Turkish invader was in all likelihood liberal in religious outlook. முகமது கஜ்னி, முகமது கோரி இவங்களுடைய படையெடுப்புகளாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த முகமது கோரியுடைய காயின்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய தங்க காயின், கோல்டு காயினில் இந்து கடவுளுடைய லட்சுமியுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு முகல், அதாவது இஸ்லாமியர் அவர். ஆனால் இந்து கடவுளுடைய லட்சுமி தெய்வத்தினுடைய உருவத்தை அவருடைய கோல்டு காயினில் பதிப்பிச்சிருப்பார். அப்போ அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா முஸ்லீம்ஸ் ஏர்லி டர்க்கிஷ் இன்வேடர், துருக்கியிலிருந்து படையெடுத்து வந்த ஆரம்ப காலத்தில் படையெடுத்த இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமய சகிப்புத்தன்மையோட ஒரு சமய சுதந்திரமும் மக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு தெரியுது. காப்பர் ஜிடால்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெல்லி சுல்தான்ஸ். காப்பர் ஜிடால், காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரூபாய்னு சொல்கிறோம், அப்போ ஜிடால்னு சொல்லுவாங்க. காப்பரில் வெளியிட்ட ஜிடால் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வெளியிடப்பட்டது. சில்வர் டங்கா இன்ட்ரடியூஸ்டு பை இல்துமிஷ். சில்வர், அதாவது டங்கா அப்படிங்கக்கூடிய சில்வரை யார் வெளியிடுதுன்னா இல்துமிஷ் வெளியிட்டார். இப்போ ஜிடால், காப்பரில் ஜிடால், சில்வரில் டங்கா, இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இல்துமிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அலாவுதீன் கில்ஜி கோல்ட்ஸ் காயின், அலாவுதீன் கில்ஜி காலத்தில் கோல்டு காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணார். முகமது பின் துக்ளக் காலத்தில் காப்பர் டோக்கன் கரன்சி, முகமது பின் துக்ளக் காலத்தில் காப்பர் அடையாள நாணயம்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இண்டிகேட்ஸ் ஆஃப் காயினேஜ் அஸ் வெல் அஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆர் அதர்வைஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த டைம். அந்த காலத்தில் இருந்த எக்கனாமிக்கை பற்றி சொல்லுது பாருங்கள். ஃபஸ்ட்டில் காப்பர் கரன்சி, அப்புறம் இல்துமிஷ் வந்து சில்வரில் டங்காங்கிற நாணயத்தை வெளியிட்டார். அலாவுதீன் கில்ஜி கோல்டு காயினு. ரொம்ப எக்கனாமிக் மோசமான முகமது பின் துக்ளக் காலத்தில் காப்பர் டோக்கன் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தீஸ் கரன்சி ஆர் த காயின்ஸ் ஆர் டெல்ஸ் அபவுட் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தட் முகல் ஆர் மீடியல் பீரியட். ஒரு டூ யூ நோவில் கொடுத்தாங்க. ஏ ஜிடால் கண்டைன்டு 3.6 கிரைன்ஸ் ஆஃப் சில்வர். இதில் ஒரு ஜிடால் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 கிரைன்ஸ் ஆஃப் சில்வர் இருக்கும். 48 ஜிடால்ஸ் வேர் ஈக்குவல் டு 1 சில்வர் டங்கா. 48 ஜிடால் சேர்ந்து தான் ஒரு சில்வர் டங்கா இருக்கும். ஓகேவா? சரி, இதுதான் நமக்கு ப்ரைமரி சோர்சஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
இப்போ ப்ரைமரி சோர்ஸஸ் செகண்டரி சோர்ஸஸில் ப்ரைமரி சோர்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். ப்ரைமரி சோர்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மனுமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டெம்பிள்ஸு, மாஸ்து, அப்புறம் பேலஸு, ஃபோர்ட்டு, அப்புறம் மஸ்ஜித், இப்படி நிறைய பார்த்தோம். அப்புறம் காயின்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரைமரி சோர்ஸஸ். செகண்டரி சோர்ஸஸாக நம்ம ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.